ஹாய் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் கிளிக் பண்ணிடுங்க. இன்னையோட விலாக் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான். அதில் வந்து ஒரு 2 ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ணனுக்கு வந்து கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக வந்து நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து ஒரு பொங்கல் வச்சுருந்தோம். அன்றைக்கி தான் வந்து அண்ணனோட கல்யாணத்துக்கு வந்து கால்நாட்டுற ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வெட்டிங்குள்ளே ஜுவல்லரி எல்லாமே ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் ஜுவல்லரி எல்லாமே ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. காலையிலே வந்து கோயிலுக்கெல்லாம் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அப்பா வந்து முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து மார்னிங் வந்து ஒரு 6:30 போல் எழும்பிட்டேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா கோயில் போகலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம், அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் பண்ண போகிறேன். அது குருமா பண்ணுறதுக்கான வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட், அப்புறமா கொஞ்சம் பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், இது இவ்வளோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸஸ்க்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பச்சை பட்டாணியும் ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அப்போ தான் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். குருமா பண்ணுறதுக்காக வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பே லீஃப், அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒயிட் குருமா தான். ஆனால் நம்ம வந்து ஹோட்டல்லலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பம் இடியாப்பத்துக்கு எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வர அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து அதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது போக வந்து நீங்கள் வந்து காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், கேப்சிகம், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமாக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளாடி வந்து ஒரு கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கோகனட் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கோகனட் பேஸ்ட்டையும் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு, நான் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தேன்ல பட்டாணி, அதையும் சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 விசில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். குருமா வந்து ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்து இடியாப்பத்துக்கும் வந்து மாவெல்லாம் பிழிஞ்சு வச்சிடலாம். தட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ஒரு ஷிஃப்ட் வந்து இடியாப்பமும் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து கால் நாட்டுற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு போயிடலாம். அதனால் வந்து இடியாப்பத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும்.
பச்சை தண்ணி அது தேங்காய் தண்ணியா பச்சை தண்ணி மண்ணா அது குடிச்சு பாரு எப்படி இருக்கு அப்ப என்ன தண்ணி அது அப்ப சாப்பிட்டுட்டா கோயிலில் இருந்து வந்து அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இனி வந்து கால் நாட்டுற ஃபங்க்ஷனுக்கு போகணும். குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருந்து. இது வந்து நம்ம ஹோட்டலில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே பழைய வீட்டுக்கு வந்திருந்தோம். இந்த வாட்டி வந்து அண்ணனோட ரிசப்ஷன் வந்து இங்கே வீட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க. போன வாட்டி வந்து மண்டபத்தில் வச்சு பண்ணியிருந்து. இந்த வாட்டி வந்து வீட்டில் தான் பண்ணுறோம். இங்கே வந்து கால் நாட்டுறதுக்காக அந்த கம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து கால் நாட்டுவாங்க. பிள்ளையார் படுக்க இப்போ சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து கால் நாட்டணும். கால் நாட்டுறதுக்காக வந்து அந்த முளை கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெத்தில் அதுக்கப்புறமா வந்து நூலில் வந்து மஞ்சள் எல்லாம் தடவி அது எல்லாமே கட்டிட்டு தான் வந்து கால் நாட்டுவாங்க. கால்லாம் நாட்டி முடிச்சாச்சு. ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இனி வந்து வீட்டில் போய் வந்து லஞ்ச் எல்லாமே முடிக்கணும். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு அப்புறமா வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து இதை வாஷ் பண்ணி இதை வந்து ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம அந்த இடிக்கிற கல் இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வந்து உடச்சதும் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் வந்து அதை வந்து உடச்சதும் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சிடலாம். இல்லாட்டா மோர் ஊற்றி அதுலேயும் போட்டு வச்சா வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. இங்கே வந்து சுண்டக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து தேங்காவை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து சுண்டக்காவை வந்து உடச்சி உப்பு தண்ணியில் போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல சுண்டக்காய், இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்படி வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வந்து அப்புறமா குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை வந்து எடுத்துக்கிட்டு அதே பேனில் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொரிய விட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, அதே அளவு வந்து மல்லிப்பொடி, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி வச்சுருந்தோம்ல, புளி ஊற வச்சுருந்தோம், அந்த தண்ணியும் சேர்த்து அதை வந்து லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகி வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு. நம்ம இதே மெத்தடில் வந்து நம்ம காஞ்ச சுண்டக்காய் இருக்குல்ல, சுண்டக்காய் வத்தல், அதை வச்சுமே குழம்பு பண்ணலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து லஞ்சு சாப்பிட வேண்டியதான்.
லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வெளியே போனோம். என்னென்னா ஜுவல்ஸ் எல்லாமே ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் வெளியே கிளம்பியிருந்தோம். ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து ஷாப்பிங் போகும்போதே லெஹாங்கா எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த லெஹாங்காவை வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்து ஈவினிங் போல் தான் கிளம்பணும். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு வந்து 4 o'clock மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் கிளம்பி போனோம். ஷாப்பிங்கா? எதுக்கு? சும்மா எதுக்கு ஷாப்பிங்? இப்போ எங்கடா போயிட்டு இருக்கீங்க? தெக்குசிக்கா போறீங்களே? தெக்குசிக்கு எப்படியா போனோம்? தெக்குசிக்கு ஆச்சு. தெக்குசில யாருக்கு வீடு இருக்கு? உங்க வீடா? உனக்கு வீடெல்லாம் இருக்கா? I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.